Hello friends, welcome to IBM Tech Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் tuple. Tupleனா என்ன, அதை எப்படி பைத்தானில் யூஸ் பண்ணுறது, அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Tuple அப்படிங்கிறது வந்துட்டு கலெக்ஷன் சீரீஸில் ஒன்று. லாஸ்ட் வீடியோவில் நம்ம லிஸ்ட்டை பற்றி பார்த்தோம். லிஸ்ட்னா என்ன, லிஸ்ட்டை எப்படி பைத்தானில் இன்ஸ்டலைஸ் பண்ணுறது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட ஆப்ரேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். இப்போ லிஸ்ட்டில் என்னென்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸு எப்படி இன்ஸ்டலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்த மாதிரியே தான் இப்போ இங்கேயும் டியூப்புலையும் பண்ண போகிறோம். இப்போ டியூப்புளுக்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நம்ம a = 1, 2, 3 இது வந்து லிஸ்ட்டு. டியூப்பிள் இன்ஸ்டலைஸ் பண்ணோம் அப்படின்னா b = ஓப்பன் க்ளோஸ் parenthesis 2, 3. இப்போது இது டியூப்பிள். இப்போது டைப் ஆஃப் a, இது லிஸ்ட்டு. டைப் ஆஃப் b, இது டியூப்பிள். இப்போ நான் ஷோ பண்ணியிருக்க மாதிரி தான் வந்துட்டு லிஸ்ட்டையும் டியூப்பிளையும் இன்ஸ்டலைஸ் பண்ண முடியும். இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா டியூப்பிள் வந்துட்டு இம்யூட்டபிள், லிஸ்ட் வந்துட்டு இம்யூட்டபிள். மியூட்டபிள் அண்ட் இம்யூட்டபிள் அப்படிங்கிற பற்றி நம்ம ஃபியூச்சர் டேஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. மியூட்டபிள் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளால் ஒரு இன்ஸ்டலைஸ் பண்ண வேல்யூவை நம்ம மாடிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட்டை வந்துட்டு 1, 2, 3 அப்படின்னு நம்ம இன்ஸ்டலைஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நான் 2 அப்படிங்கிறத நான் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா என்னால் மாடிஃபை பண்ணிக்கிற முடியும். பட் டியூப்பிள் அப்படி கிடையாது. நீங்கள் வந்துட்டு மாடிஃபை பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக அப்பன் பண்ணலாமே தவிர இருக்கிற வேலையை நீங்கள் மாடிஃபை பண்ணவே முடியாது. இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது லிஸ்ட் எடுத்துக்கிறேன். a of 1 = 2 a நான் லிஸ்ட் பண்ணும்போது இப்போ வந்துட்டு 1, 2, 3 அப்படிங்கிறது வந்துட்டு 1, 4, 3 அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ இது மியூட்டபிள். இப்போ நான் பிஏ மாடிஃபை பண்ணி பார்க்கலாம். b = b of 1 = 6. எரர் அடிச்சிச்சு. என்ன காரணம் அப்படின்னா இது இம்யூட்டபிள், நம்மளால மாடிஃபை பண்ணவே முடியாது. இன்கேஸ் நம்ம வந்துட்டு புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். b = b + இப்போ ஆட் ஆகிடுச்சு. டியூப்பில் வந்துட்டு நம்ம மாடிஃபை பண்ண முடியாது, பட் ஆட் பண்ணால் நான் சொல்லியிருந்தேன். இப்போது 1, 2, 3 அப்படின்னு இருந்துச்சு. இப்போது 1, 2, 3, 4 அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ நான் 4ங்கிறத ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம டியூப்பில் நம்ம வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கிற முடியும். அது எப்படி ஸ்லைஸ் பண்ணுறது பார்க்கலாம். இப்போது நான் வந்துட்டு b2 எனக்கு வந்துட்டு இப்போ நான் b of 2 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா 2க்கு அப்புறமா இருக்கிற வேல்யூஸ் எதுவுமே லிஸ்ட் பண்ணணும். இன்கேஸ் இந்த டப்பில் 3 அப்படிங்கிற வேல்யூக்கு முடி இருக்கிறத லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் b of 3 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா 3க்கு முடி என்ன இருக்கோ அது லிஸ்ட் பண்ணிவிடும் உங்களுக்கு. அடுத்தது நம்ம எப்படி இந்த டியூப்பில் நம்ம டெலீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு del b அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டெல்ட் ஆகிடும். இப்போ நம்ம வந்துட்டு பிஏ லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த நேமில் எந்த விதமான டேட்டாவும் இல்லை அப்படின்னு சொல்லுது. இப்படி தான் நம்ம வந்துட்டு டியூப்பில் டெலீட் பண்ணணும். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் நம்ம லிஸ்ட்டை வந்துட்டு ஃபார் லூப்பில் ஐடென்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. இப்போது அதே மாதிரி நம்ம டியூப்லேயும் வந்துட்டு நம்ம ஃபார் லூப்பில் ஐடென்ட் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். c = டியூப்பிளுக்கு ஓப்பன் parenthesis க்ளோஸ் parenthesis 3, 4, 5 இப்படின்னு வச்சுருக்கேன். இப்போது ஃபார் i in c print i லிஸ்ட் ஆகிடுச்சா. இதே மாதிரி நம்ம வந்துட்டு லிஸ்ட்டை எப்படி நம்ம ஃபார் லூப்பில் எக்ஸிக்யூட் பண்ணமோ அதே மாதிரி நம்ம டியூப்லையும் நம்ம வந்துட்டு ஃபார் லூப்பில் ஐடென்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது நம்ம வந்துட்டு லிஸ்ட்டில் நம்ம என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணமோ அது எல்லாத்தையும் இங்கே பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். என்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ் என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அது எதுவுமே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணாங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இப்போ நம்ம வந்துட்டு டியூப்போட லெங்த்தை கண்டுபிடிக்க போகிறோம்.
நம்ம லிஸ்ட்டில் பார்த்த மாதிரி தான் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்கேயும் காமனாக தான் இருக்கும், எதுவும் மாடிஃபிகேஷன் மோஸ்ட்லி இருக்காது. ஸோ டியூப்போட லென்த்தை கண்டுபிடிக்கணும்னா லென் ஆஃப் டியூப்போட நேம். இப்போ நான் சி வச்சுக்கிறேன், எனக்கு 4 ஆக்சுவலி. இப்போது மேக்ஸ் ஆஃப் சி அப்படின்னா 6. இந்த சிங்கிற டியூப்பில் வந்துட்டு 6 தான் மேக்ஸிமம் வேல்யூ. மினிமம் வேல்யூ அப்படின்னா மின் ஆஃப் சி அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அதில் கூட மினிமம் வேல்யூ வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது சி டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 4. இப்போது இந்த 4ங்கிற வேல்யூட இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது சியில் வந்துட்டு சியோட டியூப்பில் வந்து 3, 4, 5, 6ன்னு சொல்லிட்டு வேல்யூ இருக்குது. அதில் 0th இண்டெக்ஸில் வந்துட்டு 3 இருக்குது, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்துட்டு 4 இருக்குது. இப்போ நான் இண்டெக்ஸ் ஆஃப் 4 அப்படின்னா 4 அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இப்போ போட்டுருது சி டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 4 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு காமிச்சிருச்சு. அடுத்தது கவுண்ட்டு. இப்போது நம்ம லிஸ்ட்டில் வந்துட்டு எந்த மாதிரி நம்ம வந்துட்டு ரிப்பீட்டட் வேல்யூ எத்தனை டைம் கவுண்ட் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம கவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். இப்போ அதே மாதிரி இங்கேயும் செக் பண்ணி பார்க்கலாம். டீன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், அதுக்கு வந்துட்டு 2, 3, 4. இப்படி ஒரு டியூப்பில் வச்சுருக்கேன். இப்போது டி டாட் கவுண்ட் ஆஃப் 6. இப்போ 6 வந்துட்டு 3 டைம் இருக்குது. இப்போது 1, 2, இங்கே ஒரு 3 டைம் இருக்குது. இப்போது அடுத்தது டி டாட் கவுண்ட் ஆஃப் 4 வந்துட்டு 2 டைம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது வேல்யூ அப்படிங்கிறத கவுண்ட் எடுத்துக்க முடியும். இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு டியூப்பில் வச்சு நம்ம வந்துட்டு எல்லா ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தோம். இன்கேஸ் எனக்கு 2 டியூபிள் கிரியேட் பண்ணி அது ரெண்டுத்தையும் கன்கனெக்ட் பண்ண முடியாதா, அதோட வேல்யூஸை ரிப்பீட்டடாக வந்துட்டு இன்சர்ட் பண்ண முடியாதா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். இப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது பண்ண முடியும், நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது T1 அப்படின்னு ஒரு டியூப்பில் வச்சுக்கிறேன். இப்போது T2ன்னு ஒரு டியூப்பில் வச்சுருக்கேன். 8, 7, 6. இப்போது நான் 2 டியூபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், T1, T2ன்னு சொல்லிட்டு. இப்போது இது ரெண்டுத்தையும் கன்கனெக்ட் பண்ண போகிறோம். T1 T2 இது ரெண்டு கன்கனெக்ட் ஆகிடுச்சு. 1, 3, 4, 5, 9, 8, 7, 6 அப்படின்னு சொல்லிட்டு கன்கனெக்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு வேரியபிளாக கிரியேட் கூட பண்ணலாம். நம்ம T3 = T1 + T2 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா T3 அப்படி போட்டிங்க அப்படின்னா T3ல் வந்துடும். இப்போ நம்ம T3 கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த T3 இருக்கிற வேல்யூவை மல்டிபிள் டைம் வந்துட்டு ரிப்பீட் பண்ண முடியுமா அந்த ஒரே டேபிளுக்குள்ளே அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ T3 = T3 2 டைம் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். T3 போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் இருந்துச்சு, அதே மாதிரி திரும்பவும் இன்னொரு டைம் எக்ஸிக்யூட் ஆகிருக்குது. இப்படி நம்ம வந்துட்டு மல்டிபிள் டைம் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனக்கு வந்துட்டு 10 டைம்ஸ் வேணும் அந்த டேபிளுக்குள்ளே அப்படின்னா நீங்கள் 10 போட்டால் 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோவில், அதாவது லிஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை கொடுத்து அதை நம்ம வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணோம். அதே மாதிரி நம்ம வந்துட்டு டியூப்லேயும் பண்ண முடியுமா அப்படிங்கிற நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது நான் வந்துட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வச்சுருக்கேன். இதுக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்கலாம். IBM Tech Tamil அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போது இது எஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது S1 அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அதுக்கு tuple of இப்போ S1 போட்டு போடுவோம். இப்போது ஸ்ட்ரிங்காக இருந்ததை ஒரு டியூப்பில் கன்வெர்ட் பண்ணியாச்சு. நம்ம லிஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம், ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வந்துட்டு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற. அதே மாதிரி டியூப்புள்லேயும் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை வந்துட்டு நம்ம டியூப்பில் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் வரலாம், நம்ம வந்துட்டு லிஸ்ட்டு டியூப்புள்னு பேசிகிட்டு இருக்கோமே, நம்ம வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டோம், அதை நம்ம டியூப்பில் கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அதையும் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம ஒரு ஏன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணோம் டியூப்பிளில், சாரி லிஸ்ட்டில். செகண்ட் பார்த்துக்கலாம். ஓகே, லிஸ்ட் இருக்குது.
இப்போது இந்த லிஸ்ட்டை வந்துட்டு நான் இப்போ டியூப்பிளாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். T5 ஈக்குவல்ஸ் டு இப்போது லிஸ்ட்டாக இருந்தது இப்போது டியூப்பிளாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. நான் ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன் T5ன்னு சொல்லிட்டு. அப்போது ஏயில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டு வேல்யூ வந்துட்டு டியூப்பிளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிள் வைக்கணும், இருக்கிற லிஸ்ட்டே நம்ம டியூப்பிளாக கன்வெர்ட் பண்ணியுமா பார்க்கலாம். A ஈக்குவல்ஸ் டு tuple of A. ப்ரீவியஸாக வந்து லிஸ்ட்டாக இருந்துச்சு, இப்போது டியூப்பிளாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எத்தனை டைம் ஏ நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா கூட டியூப்பிளாக மட்டுமா இருக்குமே தவிர லிஸ்ட்டாக இருக்காது. லிஸ்ட்லேருந்து நம்ம டியூப்பிளாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போது அந்த பர்டிகுலர் ஏங்கிற வேல்யூவை அதையும் ஒரு டைம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டைப் ஆஃப் ஏ டியூப்பிள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம டியூப்பிள்னால் என்ன, அதை எப்படி வந்துட்டு பைத்தானில் யூஸ் பண்ணுறது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, மெத்தடாலஜி என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். டியூப்பிள் பற்றி உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.